வெல்கம் டு மை சேனல் சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கிலோ மட்டன், கசகசா, சோம்பு, பட்டை, கிராம்பு, மஞ்சத்தூள், மட்டன் மசாலா, கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, தேங்காய், சின்ன வெங்காயத்தை தாளிக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலையோட, பிரிட்ஜ் இலை 2, கொஞ்சமாக சோம்பு. கடாய் வச்சு ஆயில் ஊற்றுவோம். நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா சிவக்கணும். இது என்னுடைய 3வது வீடியோ. உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்த்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு விதவிதமாக சமைக்க தெரியாட்டினாலும் அன்னன்னைக்கு தேவையான அட்டகாசமான சமையல்கள் நிறையா தெரியும். கண்டிப்பாக நான் அதை ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேன். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியை போடலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு 4 நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் கசகசாவும் சோம்பும் போடுறேன். வதங்கினதுக்கு பின்னாடி பொடிகளெல்லாம் போட்டுடலாம். மஞ்சத்தூள், மட்டன் மசாலா, கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள் போட்டு வதக்குவோம். சிம்மில் வச்சுட்டு வதக்கணும். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாத்திரத்தை வச்சு ஆயில் ஊற்றுறேன். ஆயில் சூடானதும் பிரிஞ்சி இலையும் சோம்பு போட்டு தாளிக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கணும். அது நல்லா செவக்க வதக்கணும். வெங்காயம் நல்லா செவந்ததும் மட்டனை போடலாம். நான் இன்றைக்கி குக்கரில் மட்டன் போடல, பாத்திரத்துலேயே தான் செய்கிறேன். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ மட்டனை போட்டுடலாம். மட்டனை போட்டு நல்லா சுருள கிளறணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மட்டனை போடலாம். மட்டன் நல்லா சுருள வதக்கணும். மட்டன்லேயே தண்ணி விடும். லைட்டாக உப்பு போட்டு கிளறணும். நல்லா கிளறினதுக்கு பின்னாடி அரைச்ச மசாலா ஊற்றணும். நல்லா சுருண்டு வந்துருச்சு. மட்டன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறிடலாம். நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு வேக விடலாம். ஏற்கனவே வதங்குறப்பயே கொஞ்சம் வெந்துருச்சு. அதனால் கொஞ்ச நேரம் இருந்தால் போதும், சீக்கிரமாக வெந்துடும். செம டேஸ்டியான மட்டன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. நான் முன்னாடி பாதி உப்பு தான் போட்டிருந்தேன். நல்லா கலக்கி விடலாம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அது ஊற்றணும். நான் வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சி வச்சுருக்கேன். கசகசாவை முன்னாடியே மசாலாவில் போட்டு அரைச்சாச்சு. தேங்காய் ஊற்றினதுக்கு பின்னாடி அதிக நேரம் கொதிக்கக்கூடாது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றிட்டு அதிக நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். தேங்காய் ஊற்றினதுக்கு பின்னாடி நல்லா கலக்கி விடலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் ஊற்றினதுக்கு பின்னாடி அதிக நேரம் கொதிக்கக்கூடாது. 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இனி இறக்கி விட வேண்டியது தான். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.